இன்று ஒரு உப்பு மாஃபியா உருவாகியிருக்கிறது. அந்த உப்பு மாஃபியாவுக்கு பின்னாலே அரசாங்கத்தின் அனுசரணையில் ஏதாவது இயக்கம் நடக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். ஏன் காலந்தாழ்த்தி பொம்பையில் இருந்து இறக்குமதி செய்கின்ற இப்ப நேற்று காலையில் வந்து இறங்கிட்டு உப்பு எல்லாம் கிட்டத்தட்ட 4 மில்லியன் மூடைகள் தேவை இந்த நாட்டுக்கு. இறக்குமதி செய்திருப்பது 6 லட்சம் மூடைகள் தான் தேரும். இருந்தாலும் அதிலே பெரிய ஊழல் நடந்திருக்கிறது. அந்த ஊழல் விசாரணைக்கப்பட வேண்டும். யார் இந்த கம்பெனி சொந்தக்காரர்கள், யார் இப்படி விஷயங்களை செய்கிறார்கள் என்பதை கவனிக்கிறீர்களா என்பது மிக முக்கியமான விஷயம். බුදුමාර දක්ෂයි වැඩේට. සිංහලෙන් කතා කරනවා එකක්. හරිද? ඉංග්‍රීසියෙන් කතා කරනවා වෙළඳාමට. දෙමළ භාෂාවෙන් කතා කරනවා මුස්ලිම් ජනතාවට. නියමයට කරා ඒක. ඔයා ඉතින් ඔයාගේ එක්ස්පීරියන්ස් එක ඒකනේ. I respect you. මම ඔයාට ගරු කරනවා ඒකට. ඒක සාමාන්‍යයෙන් කරන්න බෑ. දැන් මේ ආණ්ඩුවේ ඉඳගෙන ඒ මාෆියාවට පාර කපලා දැන් හරියට නිකන් අපිව ගාවන්න යනවා ඒකට. ඒ කියන උක්කු කුක්කු මාෆියාවට ඕගොල්ලෝ තමයි පාර කැපුවේ. ඒකාධිකාරී නැති කරේ නෑ. ඒකාධිකාරී ඇති කරා. இன்று எந்த அளவுக்கு எமது தேசிய மக்கள் சக்தியை இந்த நாட்டில் இருக்கிற முஸ்லீம்கள் நம்பி நாடு பூராகவும் பிரதேச சபை தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்திருக்கிறார்கள். புத்தள மக்களும் அதே போன்றுதான். அவர்கள் சொல்வதில் போல அவர்கள்தான் பண அரசியலை இன்று அறிமுகப்படுத்தியிருக்கின்றார்கள். தேசிய மக்கள் சக்தி இதுவரைக்கும் ஒருவருக்கு கூட 1 ரூபாய் பணம் கொடுத்து வாக்குகளை பெற்றதில்லை. மந்திரிகளை அதிகமான பணம் கொடுத்து வாங்குவதற்கான முழு முயற்சியும் செய்திருக்கின்ற அதே சமயத்தில் எங்கள் மீது தேசிய மக்கள் சக்தி ஆளும் கட்சி பிரதேச உறுப்பினர்களுக்கு 25 லட்சம் ரூபாய் பணம் கொடுப்பதாக சொல்கின்றார்கள். இதற்கான ஆதாரம் இருக்கிறது என்று பார்த்தால் இல்லை. திருவண்ணாமலை மாவட்டத்தில் 1985ஆம் ஆண்டுக்கு முன்பு மக்கள் விவசாயம் செய்த 1,18,710 ஏக்கர் நிலத்தை வனத்துறையும் 1,11,619 ஏக்கர் நிலத்தை வனவிலங்கு துறையும் 2,599 ஏக்கர் நிலத்தை தொல்பொருள் துறையும் பூஜா பூமி பூஜா கொடி என்னும் பெயரில் 3,800 ஏக்கர் நிலத்தை புத்தவிக்குமாறும் ஆக மொத்தம் மக்கள் விவசாயம் செய்த 2,36,748 ஏக்கர் நிலத்தை விவசாயம் செய்ய விடாமல் தடுத்து வருகின்றனர். இதன் மூலம் ஒரு போகத்தில் மட்டும் ஏறத்தாழ 5 லட்சம் மெட்ரிக் டன் உற்பத்தி இல்லாமல் போகின்றது. இதனை இந்த அரசு கருத்திலே கொள்ள வேண்டும். இந்த காணிகளை விடுவிப்பதன் மூலம் 5 லட்சம் மெட்ரிக் டன் நெல் உற்பத்தியை கூட்ட ஆவணம் செய்ய வேண்டும். விவசாயிகள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். கடந்த காலத்தில் ஏற்பட்ட யுத்த நிலைமையின் போது பல பத்திரங்கள் இழக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றை அவர்கள் தங்களுடைய நிலங்கள் என்று உறுதிப்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் இல்லாதிருக்கின்ற பொழுதும் அவற்றை அந்த மக்களுக்கு பெற்றுக்கொள்வதிலே பாரிய பிரச்சனை இருக்கின்றது. அதற்கு அப்பால் இந்த காணி விடயத்திலே தற்போது வடக்கிலே கொண்டு வரப்படுகின்ற இந்த சட்டம் கூட தமிழ் மக்களுக்கு காணிகளை பெற்றுக் கொடுப்பதற்கா அல்லது தமிழ் பிரதேசங்களில் இருக்கின்ற காணிகளை பறிப்பதற்கா என்ற வினாப்பாடு மிக தெளிவாக எழுகின்றது. தமிழ் மக்களின் கலாச்சாரம், தமிழ் மக்களின் மொழி, தமிழ் மக்களின் நிலம் ஒன்றுபட்ட இந்த இலங்கைக்குள்ளே வந்து பாதுகாக்கப்படாவிட்டால் தமிழ் தேசிய இனம் எவ்வாறு உங்கள் மீது நம்பிக்கை வைத்து தொடர்ந்து செல்வது என்பது ஒரு கேள்விக்குரிய விடயமாகவே இருக்கின்றது. இந்த போலி தேசியம் கதைத்து அல்லது இந்த போராட்ட வீரர்களை வைத்து தாங்கள் அரசியல் நடவடிக்கையிலே அரசியல்வாதிகள் ஈடுபடுகிறார்கள். ஆனால் போராடி மரணித்தவர்களின் உண்மையான குடும்பங்களுக்கு உதவும் என்பது நோக்கமில்லை. தமிழர்களின் இருப்புக்களை பேணி பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் இல்லை. திரும்பவும் இந்த நாட்டை எவ்வாறாவது இந்த இனவாத வேலையில் இழுத்து சென்று அந்த இனவாத வேலையில் வாழ்வதற்கே தீர்மானிக்கின்றார்கள் இந்த அரசியல்வாதிகள். ஆனால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இந்த இனவாதத்தில் இந்த இன நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக அனைத்து மக்களையும் ஒன்றுபடுத்துவதற்கு